வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தாம் மீது ஃபேக்ட்ரியை வாங்க முடியல தாம் பேரில் அப்படின்னு ஸ்ரீஜாவுக்கு செம கிடப்பு. இந்த இசையை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரம் அவங்களே நம்ம தேவகி புடவையில் தீ எரியும்படி வச்சுட்டாங்க. ஸ்ரீஜா வச்சுக்கிட்டு அதை இசைக்கு மேலே பழிய உருட்டி தள்ளிக்கிட்டு இவளோட ஜாதக நாள் சரியில்லைனால தான் என்னோட மாமாவுக்கு முதல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு அடுத்ததாக இப்போ பார்த்தோன்னா என்னோட பாட்டிக்கு இப்படி ஆயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படின்னு அந்த இடத்துல பாசமலையை பொழிஞ்சி நம்ம சுபத்ராட்ட நல்ல பேரை எடுத்து நம்ம இசையை வெளியே தள்ள வைக்கிறாங்க. சிந்தாமணியும் எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஆனதுக்கும் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கும் காரணம் இந்த இசை தான். இவளோட ஜாதகம் சரியில்லை, அதனால இவளுக்கு கிரகம் நம்மளை பிடிச்சி ஆட்டி படைக்குது, இவ வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க நம்ம சுபத்ரா வேற வழி இல்லாமல் அது உண்மைதான், இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த பூஜை நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண ஒரு பரிகார பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த பூஜை முடியறது வர இவ ருக்கு வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பேரிடியை உருட்டி தள்ளி நம்ம இசையை வீட்டை விட்டு விரட்டுறாங்க. ஸ்ரீஜா இதுதான் நல்ல விஷயம், நம்ம இவ இல்லாத சமயம் பார்த்து இந்த வீட்டில் சுபத்ராவை அழிச்சிடலான்னு கங்கணம் கட்டுறாங்க ஸ்ரீஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ஃபேக்ட்ரியை வாங்கிறதுக்கு அந்த இன்சியில் நம்ம இசை அழகா ராகவ் விசால் கூட சேர்ந்து மாற்றி போட்டுருவாங்க. இப்போ ஒரிஜினலாகவே அந்த விஜயராகவன் ஸ்ரீஜாவின் அப்பா அவர் வந்தால் தான் இது முடியும் அப்படின்னு அந்த இடத்துல டாக்குமெண்ட் முடியும் அப்படின்னு வர நேரம் எல்லாரும் சொல்கிறாங்க, ஸ்ரீஜா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தன்னோட பொண்ணு பேரில் ஃபேக்ட்ரியை வாங்காங்க அப்படின்னா என் மகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, மருமவே நல்ல ஆள் அப்படின்னு ராகவ் மேலேயும் மதிப்பு வரும், அதனால் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை வர சொல்லு அப்படின்னு நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க. ஆனால் அதடா நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பாவை வந்தால் இந்த சுபத்ராக்கு என் குட்டு வெளுத்துரும், நீ அப்பாவே ப்ராடு பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கியா, உன் அப்பாவே வேற ஆள் தானா, நீ அப்பா அவ்வளோ பித்தலாட்டமா அப்படின்னு என்ன வெளுத்து எடுத்துருவாங்க. அதோட பார்த்தோன்னா இவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் பொண்ணாக இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா கண்டிப்பாக பழிவாங்கும் திட்டம் தான் இது எல்லாமே நம்ம குட்டு வெளிப்பட்டுறோம் அப்படின்னு அதனால் அப்பா வர முடியாது, எங்கள் அப்பா பெரிய வேலையில் இருக்காங்க, அதனால் அவரால் இப்போ வர முடியாது அப்படின்னு ஒரு போடை தூக்கி போட்டுறாங்க. இதனால் அரண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விஷால் ராகவ் எல்லாருமே சுபத்ராட்ட சொல்கிறாங்க, அம்மா இனி இந்த சொத்தை உங்கள் பேரில் தான் வாங்கணும், இது வரைக்கும் உங்கள் பேரில் தான் நம்ம வீட்டில் எல்லா சொத்தையும் வாங்கியிருக்கோம், அப்படி இருக்க நேரம் இனியும் இந்த சொத்து உங்கள் பேரில் தான் வாங்கணும், இப்போ ஸ்ரீஜா அப்பா வராதனால ஸ்ரீஜா பேரில் வாங்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் நேரம் ஒரு வழியாக சுபத்ரா சரி என் பேர்லேயே டாக்குமெண்ட்டை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம சுபத்ரா பேரில் டாக்குமெண்ட்டை வைக்கிறாங்க. நம்ம இசை சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு கடுமையான கோபம், என் பேரில் சொத்தை வாங்க முடியாத அளவு இந்த இசை பண்ணிட்டால அவளை விட போகிறதில்ல அப்படின்னு ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒன்றால் தானடி என் பேர் பேரில் இந்த இடம் வாங்க முடியாமல் ஆச்சு, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தேவகி அம்மா பாஸ்கரோட அம்மா அவங்க புடவையில் தீ பிடிக்க காரணமாக நம்ம இசை இருந்த மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. நம்ம ஸ்ரீஜா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உன்னால் எங்கள் அன்னை பாஸ்கருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது, இப்போ எங்கள் அம்மாவுக்கு புடவையில் தீ பற்றி எரியுது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டில் துஷ்ட சக்தியாக இருக்க நீ தாண்டி அப்படின்னு சிந்தாமணி உன் ஜாதகத்தில் உள்ள பிழை எங்களெல்லாம் ஆட்டி படைக்குது, எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது கிடையாது, ஒன்றால் தான் எல்லாம் வந்திருக்கு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சிந்தாமணி ஒரு வகையில் போட்டோன்னா நம்ம இசையை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்ரீஜாவும் ஆமாம் இவளோட ஜாதக தப்பு தான் நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்கும், இப்போ என்னென்னா நம்ம பாட்டிக புடவையிலையும் தீ பற்றி எறியதுக்கு இவ தான் காரணம், இப்படிப்பட்ட இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளோட தரித்திரம் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா சொல்ல நேரம் நம்ம சுபத்ரா ஆமாம் இவளால் தான் இந்த வீடு இவ்வளோ கஷ்டப்படுது, நான் நம்புகிறேன், அதனால் நீ இப்போ இதெல்லாம்
போகிறதுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ண போகிறேன். அந்த பரிகார பூஜையில் கண்டிப்பாக இசை வந்து கலந்துக்கப்படாது. நீ அதனால் ருக்கு வீட்டிலேயே இருந்துக்க, நீ இங்கே வரக்கூடாது. நீ மட்டும் அந்த பரிகார பூஜையில் வந்து கலந்துக்கிட்டா என்னென்னமோ தப்பு நடந்துடும், அது எல்லாம் ஒன்றுமே சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடு வந்து நம்ம சுபத்ரா ஒரு ஆர்டர் போட, இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ, அந்த பரிகார பூஜை முடியது வரையாது இங்கே வரக்கூடாது, பல்லவி முதல்ல வந்து இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா சொல்ல, நம்ம விஷால் வந்து என்னம்மா இப்படி வந்து என் மனைவியை இங்கே இருக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலான்னு சொல்ல நேரம் புரிஞ்சுக்கடா, இந்த பரிகார பூஜையை நம்ம வீட்டில் வந்து எதுக்கு எடுத்தாலும் இப்போ தப்பாக நடக்குது, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணதான் இந்த பூஜையை நடத்துகிறோம். அப்படி இருக்க நேரம் இவா இந்த வீட்டில் இருந்தால் என்ன பிரச்சனை தான் வரும், அதனால் இவா இருக்கக்கூடாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முடிவை வந்து சொல்லுறாங்க. இக்கட்டான நிலையில் நம்ம இசை வந்து அழுதமேனிக்கு பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா எப்படிடி உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டேம்ல, அதை போதும் உன்னை வீட்டை விட்டு விரட்டதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன், ஆனால் இப்போ உன்னை விரட்டின நிம்மதியோடு நான் இருப்பேன், கண்டிப்பாக நீ திரும்பி வர்றதுக்குள்ளே இந்த வீட்டில் ஒரு இலவை வந்து உள்ள வச்சிருப்பேன், நான் வந்து கரெக்டாக பழி வாங்குவேன், அந்த சுபத்ரா குடும்பத்தை நீ இல்லாத நேரம் சமயம் பார்த்து பழி வாங்குறது ஈஸி, சீக்கிரமாகவே இந்த குடும்பத்தை நான் பழிவாங்க போகிறேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நம்ம எப்படியாவது இந்த சுபத்ரா குடும்பத்தில் இசை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு சுவர்கிறாங்க, இந்த சுபத்ராவுக்கு குடும்பத்துக்கு பாதுகாப்பு அளிப்பா, இவா இல்லாட்டினா ஈஸியாக நம்ம தகர்த்து எரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தன்னோட அப்பா விஜயராகவனோட சேர்ந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசை வந்து அழுதமேனிக்கு அத்தையே இந்த வீட்டில் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து இந்த பரிகார பூஜை நடக்கிற வரைக்குமாவது நம்ம வந்து அங்கே இருப்போம், ஆனால் அதுக்குள்ளே ஸ்ரீஜா ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி என்ன இந்த குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணாமல் இருக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இசை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இசை வந்து போன நேரம் ஒரு லுக்கு விட்றாங்க பாருங்கள் ஸ்ரீஜா, எப்படிடி உன்னை வீட்டை விட்டு திறத்திட்டேம்ல அது போதும் எனக்கு அப்படின்னு வந்து சிரிக்கிறாங்க. நம்ம விஷால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க விட மாட்டேன் ஸ்ரீஜா, உன்னை விடவே மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நிலைமைக்கு காரணம் நீ தான், இப்போ வந்து இசை இந்த வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு நீ தான் காரணம், எங்கள் அம்மாவை தூண்டி இசையை பற்றி விட்டு எங்கள் அம்மா மனசுலேயும் இசையை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை ஊட்டிக்கிட்டு நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு பார்த்தியா, நீ ஆனால் நல்லவே இல்லை நீ அப்படின்னு வந்து எங்கள் அம்மாட்ட கூடிய சீக்கிரம் நான் நிரூபிக்க போகிறேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடையே வந்து யோசிக்கிறாங்க விஷால். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவ் வந்து எப்படியாவது வந்து வர்ஷினியை சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஸ்ரீஜா வந்து நல்லவை இல்லை அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஏதாவது சான்ஸ் எங்கள் அம்மாட்ட வந்து நிரூபிக்கிறதுக்கு தக்கன வேணும், அப்படி நிரூபிச்சிட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ரீஜாவை என் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் வர்ஷினியை வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க.